Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை விடியா காவல்துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியிலே பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை நிலவுகிறது என்பதற்கு இதுவே முழு சான்றாக அமைந்துள்ளது. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்திலே வளாகத்திற்கு உள்ளேயே மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதனுடைய உண்மை குற்றவாளியை கைது செய்யாமல் வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைதான் இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியிலே நிலவுகிறது. அதற்காக அந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டிக்கும் விதமாக இன்று கிழக்கு மாவட்ட கழகம் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான மாண்புமிகு நத்தம் இரா விஸ்வநாதன் தலைமையிலே நத்தம் பேருந்து நிலையம் பகுதியிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது அறவழி போராட்டமாக நடத்தப்பட்டது. அந்த அறவழி போராட்டத்தை பொறுத்துக் கொள்ள முடியாத நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியினுடைய ஏவல் திரையானது அவர்களை அடக்குமுறையை கையாண்டு அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை தான் நான் தற்போது பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த நபர் பேசக்கூடிய நபர் யார் அந்த சார் என்பதை விளக்கும் விதத்திலே கையிலே பலகைகளை ஏந்தி நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி இந்த விடியா திமுக அரசிற்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திலே நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால், கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் RVN கண்ணன் உட்பட திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் இந்த அறவழி போராட்ட ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு அதாவது இந்த மாணவிக்கு ஏற்பட்ட பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அநீதிக்கு எதிரான கண்டன கோஷங்களை இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத இந்த ஸ்டாலின் அரசினுடைய ஏவல் துறையானது மக்கள் அதாவது அதிமுக தொண்டர்களை வலுக்கட்டாயமாக அதாவது ஓட்டை உடசல் பேருந்துகளை வைத்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கையானது நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளியை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையானதும் இந்த பகுதியில் நடத்தப்பட்டது. குறிப்பாக அறவழியிலே எந்த விதமான பொதுமக்களுக்கும் எந்த விதமான அச்சுறுத்தலை நடைபெற்றக்கூடிய இந்த போராட்டத்திலே அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்ட ஒரு நிலைதான் இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியிலே அரங்கேறி இருக்கிறது. அதாவது பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான ஒரு அறவழி போராட்டத்தை அராஜகமான முறையிலே நடத்தப்பட்ட ஒரு இதாக இந்த காவல்துறை ஏவல் துறையாக மாறி இருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே இந்த நத்தம் காவல்துறையினர் மிகவும் ஒரு கடுமையாக நடந்து கொண்ட ஒரு சூழ்நிலையானது இப்பகுதியிலே நிலவியது. பார்க்கும் பொதுமக்கள் இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறையை தலையில் அடித்தவாறு செல்லக்கூடிய நிலையும் இங்கு காணப்பட்டது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.